இதில் ஏன் மெயினாக நான் வந்து இப்போது இந்த செஷன்னா நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட, சார் எப்படி தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, உங்களோட நோட்ஸ் எனக்கு எப்படி எடுக்கணுன்றது தெரியணும், அது எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எங்கேருந்து எடுக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டாபிக் வந்து யூசிசி. ஸோ இந்த யூசிசி கரண்ட்டாக இருக்கும்போது நிறைய ஆர்டிகல்ஸ் அதை பற்றி வருது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதை வச்சு நான் வந்து எப்படி உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறத இன்றைக்கி நான் காட்டுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் மட்டும் இந்த ஆர்டிகல் யூசிசி ஆர்டிகல்ஸ் ஒரு 2 வாரத்தில் வந்தது இவ்வளோ ஆர்டிகல்ஸ். இது 2 ஆர்டிகல் தான், இது 3வது ஆர்டிகல். இது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இது வந்து இந்துஸ்தான் டைம்ஸில் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இது இந்து, திஸ் டூ ஆல்சோ இந்து, இதுவும் இந்து தான். அதுக்கப்புறம் இது வந்து எதுன்னே தெரில. ஓகே, இது ஒரு பேப்பர், இதுவும் இந்துஸ்தான் டைம்ஸ் இதுவும். ஓகேங்களா? அப்போ 12 பேஜ் கிட்டே இருக்குது ஆக்சுவலாக. இதை என்னால் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ண முடியல இமேஜை, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இதை போட்டிருக்கேன். அதனால தான் இவ்வளோ பெருசு ஆயிடுச்சு. ஓகே, மற்ற 2 ஆர்டிகல் மட்டும், ஃபஸ்ட்டு 2 ஆர்டிகல். ஸோ ஃபஸ்ட்டு வாட் we will do is we will find intros. We will find இருங்க எழுதிடாதீங்க, சும்மா சொல்கிறேன் இதெல்லாம். ஓகேங்களா? What we will find is intro we will find, and then we will find the objectives of UCC, and then we will find the historical backgrounds find பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து relevance of UCC, and then we will find the positives. If UCC is implemented, what will be the positive angle, okay, in the society, and then we will find the negative angle, what and all negatives. Relevance and objectives more or less same ஆ தான் இருக்கும். ஓகேங்களா? and then we will also find the way forward. இது எல்லாமே நான் இப்போ காமிச்ச உங்களோட ஆர்டிகல்ஸில் தான் இருக்குது, இந்த எல்லா ஆர்டிகல்ஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது the points will be repeated ஃபஸ்ட்டு. அப்போது என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஹைலைட். இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி அதுக்கு சைட்லேயே எழுதி வைக்கணும், இது இன்ட்ரோவுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் ரெலவன்ஸு, இதுக்கு சைடில் ரெலவன்ஸ், இது ரெலவன்ஸு. ஆப்ஜெக்டிவ்னா இந்த ஹைலைட் பண்ணி இது ஆப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் இது பாசிட்டிவ்ஸ் ஃபார் த யூசிசி, இது நெகட்டிவ்ஸ் ஃபார் த யூசிசி. அண்ட் தென் இதை வே ஃபார்வர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் யூ கேன் யூஸ் இட் ஃபார் கன்க்ளூஷன்னு நம்ம அந்த ஆர்டிக்கல்குள்ளேயே கொஞ்சம் சைடில் எழுதி வைக்கணும். இந்த மாதிரி எல்லா ஆர்டிக்கலையும் எழுதி வச்சுட்டு தென் யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் இன் டு த பேப்பர் ஃபஸ்ட். இது இந்த மாதிரி இன்ட்ரோவை இந்த இன்ட்ரோவிலே ஃபுல்லாக எழுதக்கூடாது, அந்த இன்ட்ரோவை மாற்றி நான் சொல்கிற மாதிரி எழுதணும் அடுத்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸ், இது எல்லா பேப்பரும் இப்போ ஒரு 5 பேப்பர் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு சைடு இன்ட்ரோன்னு விட்டுருங்க, இந்த சைடு வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ்னு விட்டுருங்க, அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு விடுங்க. அடுத்து வாங்க பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், கன்க்ளூஷன், ஒரு 5 பேப்பர். இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கணும். எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா அதில் பார்த்துட்டு தென் யூ ஹாவ் டு சூஸ் வித்தின் தோஸ் இன்ட்ரோஸ் ஒரு 2 பெஸ்ட் இன்ட்ரோஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸு, இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸே எடுத்து அதே மாதிரி எழுதி வச்சுட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸை வந்து நீங்கள் எழுதின பாயிண்ட் மாதிரியே ஃபுல்லாக எழுதக்கூடாது. எது இதில் இந்த பாசிட்டிவில் எது பெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கலாம் அதை அந்தந்த மாதிரி எழுதிக்கிட்டே வரணும். பாசிட்டிவ்ஸ் எழுதிட்டு வந்துட்டு நெகட்டிவ்ஸும் அதே மாதிரி எது பெஸ்ட் நெகட்டிவ்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஓகேங்களா, எழுதிட்டு தென் கன்க்ளூஷன். திஸ் வில் கிவ் யூ அ பிகர் பிக்சர். யூசிசியோடைய 360 டிகிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் இதில். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மைக்ரோ நோட்ஸ் பண்ணணும். இப்படி தான் ஹோலிஸ்டிக்காக யூ ஹாவ் டு அப்ரோச் அ டாபிக். ஓகேங்களா?
விடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இருக்கட்டும். சரி, இதெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போது ஒரு வாரத்திலே வருதுல்ல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு 2 வாரத்தில் வந்த டாபிக்ஸ் இது எல்லாமே ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் பேர்னிங் டாபிக்ஸ். இப்போ நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிற நேரத்தில், அடுத்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிறீங்க, நம்புவோம். ஓகேங்களா? நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பி தான் ஆகணும். அடுத்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிறீங்க. ஓகே, எழுதும்போது லாஸ்ட் 6 மாதத்தில் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை எப்படி எடுக்கணுங்கிற அந்த எக்ஸசைஸுக்கு இது யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ரோன்னு இப்போது 5 பேப்பர் எடுத்துக்கோங்க. 5 புது பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த சைடில் எழுதுந்து பின்னாடி எழுதுந்தெல்லாம் விட்டுறணும். ஒரு 5 பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் பேப்பர் 5 பேப்பர். அதில் இன்ட்ரோ, பின்னாடி திருப்புங்க, அப்ஜெக்டிவ்ஸ் எழுதிக்கோங்க. இந்த சைடில் ரெலவன்ஸு, அடுத்த சைடில் பாசிட்டிவ்ஸ், இந்த சைடில் நெகட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி கன்க்ளூஷன், இப்படி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல அந்த எது எதில் எழுதணுமோ அது அதில் எழுதுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பி பேஷண்ட் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். யூனிஃபார்ம் சிவில் கோட்னு மேலே போடணும். எதை பற்றி எழுதுறோன்னு தெரியாது, போயிட போதும். யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ நான் இப்போ ஹைலைட் பண்ண அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் சிவில் கோடையும் சொல்லி கொடுத்துட்றேன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்னன்ட்டு. அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு அப்படியே ஹைலைட் பண்ணியே சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஒய் இட் இஸ் இன் நியூஸ்? பிகாஸ் 22nd Law Commission of India has invited public opinion about the uniform civil code. அதனால தான் நியூஸில் இருந்தது. ஓகேங்களா? திஸ் நான் இப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு தான் வருவேன். நான் நடத்த மாட்டேன். இப்போ நான் படிச்சுட்டே வந்துட்டு ஹைலைட் பண்ணிட்டே வருவேன். நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க. ஓகே, அதில் நான் என்னோடய ஒப்பீனியனை சொல்லிட்டே வருவேன். ஓகே, the commission has set a 30-day deadline for submission in various formats including consultation. இதெல்லாம் தேவையில்லை. 21st Law Commission already decided. ஓகேங்களா? ஆல்ரெடி 21st Law Commissionம் வந்து இந்த பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, அது என்ன பேசியிருக்காங்கன்னு பின்னாடி ஆர்டிகல்ஸில் நம்ம பார்ப்போம். கல்வி ஊற்றிருப்பாங்க. Next, what is Uniform Civil Code? Uniform Civil Code refers to single set of personal laws that would apply to all the citizens irrespective of their religious affiliations. It encompasses matters such as marriage, adoption, inheritance, succession. This can be your intro. So Uniform Civil Code refers to single set of personal laws that applies to all the citizens. First ஒரு full stop வைங்க. ஓகேங்களா? irrespective of their religious affiliations, full stop. This encompasses. அப்போ இப்போ இதை எப்படி எழுதலாங்கிறதையும் நீங்கள் வந்து யோசிக்கணும். அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு UCC will cover marriage, divorce, adoption, இப்படியுமே நீங்கள் எழுதலாம். inheritance and succession. ஓகேங்களா? எப்படிலாம் வித்தியாசமாக எழுதலாங்கிறது நீங்கள் அப்படியே ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். அப்போது நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எதையுமே யோசிக்கக்கூடாது. எக்ஸாம் டைமில் யூ ஷுட் நாட் திங்க் எனி ஆஃப் திஸ் திங்ஸ். இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும். ஓகே, ஜாகிரஃபியா இந்தியா போடணுமா போட்டுருங்க, இங்கேயே போடுங்க. 10 செகண்ட்ஸில் போடணும் இந்தியா. 10 to 15 seconds you have to draw India. எப்படின்னா அதை பாருங்க. இந்தியா வரைஞ்சிடணும், வேர்ல்டு வரையணும். இப்படி வரையணும்.
வேர்ல்டு வரைஞ்சிடணும். 10 seconds தான். For this you have to have practice. ப்ராக்டிஸாக பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்துடும். அங்கே உட்காந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணக்கூடாது. அங்கே வெறும் எக்ஸிக்யூஷன் தான். ஓகே, இப்போ அடுத்து வாங்க. கரண்ட்லி பர்சனல் லாஸ் கேதரிங் தீஸ் மேட்டர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ரிலீஜியஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஓகே, இருந்துட்டு போகுது. திஸ் Uniform Civil Code mentioned in the Directive Principles of State Policy in Article 44. This is your background, historical background. Uniform Civil Code mentioned in Directive Principle, UCC DPSP Article 44. அவ்வளோதான். இப்படி எழுதி வச்சுக்கோங்க. Well, there is no draft or model document yet the UCC, the framers of the uniform set to replace the personal. Okay, Article 44 contains, so Article 44 என்ன சொல்லுதுங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க. State shall endeavor to secure for the citizen a uniform civil code throughout the territory of India. ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் பி சிதம்பரம் வந்து இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன அர்த்தம் சொல்லியிருப்பார். லாஸ்ட் ஆர்டிக்கல், அது லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் அது ஆக்சுவலாக. ஓகேங்களா, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் டு த யூனிஃபார்ம் சிவில் கோடு டிபேட். என்னது டிபேட் அரவுண்ட் த யூனிஃபார்ம் சிவில் கோட் கெயின்ட் ப்ராமினன்ஸ் இன் ஷாபோனோ கேசஸ். அப்போது சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ன்னு போட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஷாபானு கேஸ்ன்னு போடுங்க. சுப்ரீம் கோர்ட்ஸ் கேசஸ், யூசிசி சுப்ரீம் கோர்ட் கேசஸ் அடுத்த ஆங்கிள். அது ஷாபானு கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ். Case highlighted the challenges faced by the courts when dealing with the personal law and their impact on vulnerable individuals. So ஷாபானு கேஸில் the cases highlight the challenges faced by the courts with dealing with the personal law. It is about challenges of the court with respect to personal law and its impact in individuals, vulnerable sections. This and all you don't need. The Shabano after divorcing this, but you have to know. You don't have to write this in the paper. This piece of இது இருக்கு இல்லைங்களா, ஷாபானு ஆஃப்டர் டைவர்சிங் ஹர் ஹஸ்பண்ட் who has given irrevocable talaq short maintenance for her and her childrenன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். You don't have to write this in the paper, but background உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, அப்போ ரஃப் பேப்பரில் if you want you can write, இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். ஓகே, the court ruled in her favor and is also called for the parliament. இதுதான் உங்களோட highlight. The court called for the parliament to enact a law relating to the uniform civil code. இதுதான் in ஷாபானு case court highlighted the parliament to enact uniform civil code. இவ்வளோதான். இதுதான் உங்கள் பேப்பரில் இருக்கணும், எக்ஸாம் பேப்பரில். ஓகே, தென் law commission on uniform civil code 2018 வந்து law commission என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, most countries are now moving towards recognition of differences. The mere existence of difference does not mean imply discrimination, but it is indicative of robust democracy. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் which is given in 21st law commission. This can be your conclusion. If you want to finish about the UCC in a positive manner, this can be your conclusion. அப்போ இதையே எப்படி நம்ம ஒரு வார்த்தையில் எழுதலாம் அப்படின்னா,
the existence of the difference is the indicative of robust democracy. அப்போ ஹெட்டிங்காக இப்போ ஒரு எஸ்ஏ எழுதுறீங்க, ஒரு ஹெட்டிங் வேணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஹெட்டிங் எடுக்கலாம். எப்படின்னா டிஃப்ரென்ஸ் robust democracy, difference is the meaning for robust democracy அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு you can start writing the essay. ஓகேங்களா? இல்லை எஸ்ஏயோட டாப்பிக்காகவும் இதை கொடுக்கலாம். எல்லா ஆங்கிளையும் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், while diversity of Indian culture can and should be celebrated, specific groups or weaker sections of the society must not be disprivileged in the process. Resolution of this conflict does not mean abolition of difference. ஓகே, புரியுதா இது என்ன சொல்கிறாங்கன்ட்டு? இப்போது ஒரு டைவர்சிட்டி ஆஃப் த கல்ச்சர் கேன் அண்ட் ஷுட் பி செலிப்ரேட்டட். டைவர்சிட்டிங்கிறது இருக்கணும், ஓகேங்களா? ஆனால் அந்த டைவர்சிட்டி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கோ ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் இருக்க மக்களுக்கோ டிஸ்கிரிமினேஷனாக மாறிடக்கூடாது. ஆனால் டிஸ்கிரிமினேஷனை நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் டிஃப்ரென்ஸை வந்து ஒன்றாக்குறது ஒரு வழி கிடையாதுங்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. இதெல்லாம் வந்து 21st Law Commissionல சொன்னது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. And this is the most important line which you should write if quoting 21st Law Commission is neither necessary nor desirable. ஸோ இதோட சேர்த்து இதை எழுதிடலாம். ரோபஸ்ட் டெமோக்ரஸின்னு முடிச்சுட்டு as stated by 21st Law Commission, uniform civil code is neither necessary nor desirable in this stage. இதுதான் உங்களோட கன்க்ளூஷன். ஒரு கன்க்ளூஷன் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட், ஃப்ரெஷ் மூவ் ஆன் யூனிஃபார்ம் சிவில் கோடு, அப்போசிஷன் சீஸ் ரெட். இதெல்லாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஏன்னா கட்சிகள் சொல்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு 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 2-3 வார்த்தை கிடைக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேங்களா? அதுக்காக படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Criticize the Law Commission move on attempt to polarize the country and to divert the attention for the alleged failures. Promises viewing them as a part of divisive agenda to polarize society. Thakre for all, but it is adversely affecting those. When you cannot deliver on jobs, price. எல்லாருமே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போசிஷன் லீடர்ஸ் ஒரு நெகட்டிவ்ஸாக நம்ம என்ன பொலிட்டிக்கல் பாயிண்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அப்போசிஷன் லீடர்ஸ் கிரிட்டிசைஸ் திஸ் மூவ் ஆஸ் டிவிசிவ் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் இந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு லைன் டிவிசிவ் பாலிட்டிக்ஸுங்கிற அந்த வார்த்தையை மட்டும் வேணும்னா எடுக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. ஆர் நியர் போலரைஸ் அண்ட் கம்யூனலைஸ் even their opinion. So okay, it தேவையில்ல. Supreme Court on UCC. Supreme Court held that constitutional jurisdictions of the state to establish committees to examine the implementation of the Uniform Civil Code. ஏன் உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ண கமிட்டி போட்டிருக்குன்னா, this UCC is in concurrent list. This is useful for your prelims. ஓகேங்களா? இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சைடில் பிலிம்ஸ் அப்படின்ற டாபிக் போட்டு அதுக்கு என்னென்ன தேவை, யூசிசி கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு மட்டும் போடணும் நீங்கள், அவ்வளோதான். ஓகே, Supreme Court stated that the Parliament should decide. So Parliament stated that Parliament should decide the issues related to the UCC, emphasizing that court should not direct the legislature to enact laws is the example for separation of power. This you have to go and write in separation of power topic. நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க செப்பரேஷன் ஆஃப் பவர் பாயிண்ட்ஸு.
நான் ஆல்ரெடி டிக்டேட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணிக்கணும். இதை எக்ஸாம்பிள் யூசிசி மேட்டர் which court rejected to dwell in the matters because of their non-jurisdictional அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே ஒரு எக்ஸாம்பிளாக போடலாம். அதுக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர் கான்செப்டுக்கு இப்போ ஒரு ஆர்டிக்கல்லேருந்து இவ்வளோ தேவையான இது கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஆர்டிக்கல் போயிடுவோம். நம்ம இங்கே வாங்க, திருப்பி அதே இன்ட்ரோடு தான் வச்சுருப்பானுங்க. 4 years after the law commission, இது தேவையில்ல. The idea of UCC is not new one. While drafting, இது historical background பா. Drafting, Dr. Ambedkar argued and recommended its inclusion. Ambedkar is in favor of including UCC. ஓகேங்களா? Argued, recommended its inclusion in the Constitution of India. However, during the constitutional debates, members of the Constitutional Assembly felt the time is not opportune to write the roughshod over the personal laws. So the not enough consensus put the UCC in the DPSP. அவ்வளோதான் நமக்கு தேவையானது. இந்த roughshod இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? Not enough consensus on the matter in Constitutional Assembly. Our forefathers decided to put UCC in the DPSP. Article 44. இப்போ அந்த Article 44 என்ன சொல்லுதுங்கிறத எழுதணும். அது எப்போனா லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் ரஃப்ல இருந்து நீங்கள் ஃபேருக்கு காப்பி பண்ணும்போது இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? இப்போ கீழே கீழே எழுதி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஓகே, அடுத்து meanwhile there have been various indications from the Supreme Court in its intent and content that has been a vantage point of seeking gender equality. This is the objective. Objectively எழுதிக்கோங்க இது. To seek gender equality, gender justice and equality for women. This is the one of important objective of UCC. Gender equality and justice. Okay, already we have seen about what is. இப்போ ஷாபானு கேஸ் படித்த உடனே அடுத்த ஆர்டிக்கலில் நீங்கள் அதை படிக்கணுமோ இல்லை எழுதணுமோன்ற அவசியம் கிடையாது. See how one article saves time. அப்போ ஒரு விஷயத்தை பற்றி அடுத்தடுத்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். டக்குன்னு அடுத்தடுத்து போக முடியும். ஓகேங்களா? ஷாபானு கேஸ் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டட் த டிசைர் அண்ட் என்டைட்டில்டு முஸ்லீம் உமன் மெயின்டெனன்ஸ். இந்த செக்ஷன் ஒன்றா நீங்கள் அடுத்து எழுதிக்கலாம். செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி. அதர் நெக்ஸ்ட் கேஸ் இஸ் செகண்ட் கேஸ், சாரா முத்கல் கேஸ் ஆர் பனிலால் பாட்டில் கேஸ். In these cases also the highest court has indicated the need for the UCC. but என்னன்னா இந்த பனிலால் பாட்டில் கேஸ் இஸ் another important விஷயம். இது வேற எந்த ஆர்டிக்கல்லையும் நான் பார்க்கல. ஓகேங்களா? எல்லாருமே இன் ஃபேவர் ஆஃப் யூசிசி எழுதுறவங்க இந்த பனிலால் கேட்டல் சொல்ல மாட்டாங்க, அகெயின்ஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் தோ இஸ் ஹைலி டிசைரபிள், கோர்ட் ஸ்டேட்டட் enactment thereof in one go perhaps may be counterproductive to the unity and integrity of the nation. This is an important analysis. Okay, unity and integrity இது பாதிக்கும்னு நெகட்டிவ்ஸ்ல நீங்க எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் பனிலால் பாட்டில் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. Even though it is desirable, you should keep in mind of unity and integrity of the nation. So you should not implement it in one go as stated by Supreme Court. This is the negative point. In a democracy governed by rule of law, gradual progressive change or order should be brought. So this is your way forward. This second point. In a democracy which is governed by rule of law. Okay, way forward la எழுதிக்கோங்க இத. Governed by rule of law, gradual progressive change or order should be brought about.
Making amendment of law is a slow process. The legislature attempt to remedy with the it felt mere accurate it தேவையில்லை. In all instances, the emphasis was on ensuring an end to discrimination faced by women. This is another objective which they are shocking. Ensuring an end to the discrimination faced by the woman under a different family and personal laws. Okay, this is another, இதுவும் same objective தான். End of discrimination faced by different family and personal laws. Several state governments have advanced the idea of UCC. Currently, Goa is the only state. This is also a pilum's point of view point. Only state in India. The only வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். Only state in India which has UCC. Because it inherited the Portuguese. It is inherited from the Portuguese. அவங்க யூனிஃபார்ம் சிவில் கூட கோவாவில் வந்து எனாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கிட்ட கோவா வந்தப்போ அதை அப்படியே நம்ம ரீட்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ currently Goa is the only state which has UCC. Okay, though இங்க இருக்கு பாருங்க concurrent list. Okay, சொல்லுங்க. Though seeking gender justice and equality for all. அதுதான் நான் சொன்னேன். Ensuring an end to discrimination faced by women. அதில் தான் நீங்கள் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் ஜெண்டர் ஜஸ்டிஸையும் எழுத போகிறீங்க. வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வேற ஒரு லைன் கிடச்சிருக்கு உங்களுக்கு. வெறும் ஜெண்டர் ஜஸ்டிஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு போகிறதுக்கு பதில் இந்த லைனை போட்டுட்டு நீங்கள் இது எழுதலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் ஜஸ்டிஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் த கொஸ்டின் ஆஃப் ட்ரிபிள் தலாக் கேன் பி அபாலிஷ்ட். அபாலிஷன் ஆஃப் ட்ரிபிள் தலாக் வில் ப்ரொவைட் ஜெண்டர் ஜஸ்டிஸ் டு உமன். எக்ஸாம்பிள்னு போட்டு அதை எழுதிக்கோங்க. ஸோ வேறு இடத்துல இருக்கிறத வச்சு தான் நம்ம ஒரு பாயிண்ட் ஆக்குறோம். இப்போது எப்படி ஒரு பாயிண்ட் ஆகுது, ஒரு எக்ஸாம்பிள் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? Then however we should also realize the UCC as also colonial context. Societies where ideas of uniformity in has emerged is relatively homogeneous. இது ரொம்ப important. So ideas of uniformity in civil code emerged where societies are homogeneous in nature. ஓகேங்களா? குளோபல் சவுத்தில் அது கிடையாது. ஆனால் நேஷன் பில்டிங் அப்போ இப்போது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் தான் எதையுமே எழுதணும். எப்படி வருது ஒரு ஐடியா, ஒரு யூனிஃபார்மிட்டின்னு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷன் பில்டிங் 17th centuryயில் யூனிஃபார்மிட்டியை நோக்கி போச்சு. அதனால் அது வந்து யூனிஃபார்மிட்டின்னு வந்துச்சு. ஆனால் குளோபல் சவுத்தில் அது பண்ண முடியாது. கொலோனியல் கண்ட்ரி லைக் இந்தியாவிலையோ இல்லை வேறு ஏதாவது கொலோனியல் கான்டெக்ட்ஸ்லையோ அதை பண்ண முடியாது. அதுவும் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் நீங்கள் வரணும். இதெல்லாம் உங்களுக்கு எஸ்ஏக்கு யூஸ் ஆகும், வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. ஓகேங்களா? எஸ்ஏ எழுதும்போது இது மாதிரி எழுதலாமே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. நோஷன் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அஸ் இன்டர்வைன்ட் வித் த எஃபர்ட் ஆஃப் நேஷன் பில்டிங் இன் த குளோபல் நார்த் இந்த 17th century. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இன் 1840s செட் த ஃபவுண்டேஷன் ஃபார் யூனிஃபார்ம் லா அண்ட் கிரைம்ஸ். அப்போ தான் சிஆர்பிசிலாம் வந்துச்சு. சிஆர்பிசி ஐபிசி ஆக்ட்லாம் 1840s தான் வந்தது. பிரிட்டிஷாலேயே வந்து வெறும் கிரிமினல் கோடை தான் வந்து கோடிஃபை பண்ண முடிஞ்சதே தவிர சிவில் இதை வந்து கோடிஃபை பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இங்கே வருது. however they left the matter of personal laws for later consideration. In colonizing Goa, the Portuguese implemented a civil code later inherited by the state of Goa in 1961 after liberation. Okay. ஸோ வெறும்னா நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எழுதுனா மட்டும் போதும். யூனிஃபார்மிட்டி இன் சிவில் எமர்ஜ்ட் இன் ரிலேட்டிவ்லி ஹோமோஜினியஸ் குளோபல் நார்த், பட் இன் குளோபல் சவுத் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? நோஷன் ஆஃப் யூனிஃபார்மிட்டி வாஸ் இன்டர்ட்வைன்டு வித் த எஃபர்ட் ஆஃப் நேஷன் பில்டிங் இன் குளோபல் நார்த் ஸ்டார்டிங் ஃப்ரம் த 17th century. அவ்வளோதான் எழுத முடியும். இதுக்கு அவ்வளோ பாயிண்ட் இருந்தால் போதும், இந்த பாயிண்ட் அவ்வளோ இருந்தால் போதும், மற்றது எதுவும் எழுத தேவையில்ல. இது வேணும்னா நீங்கள் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரிட்டிஷ் வந்து
1840s அவங்களுடைய கிரிமினல் இது வந்து என்ன சொல்கிறது கோடிஃபை பண்ண ஆரம்பித்தாங்கன்னு எழுதலாம். ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைடில் எழுதி வச்சுக்கலாம், அவ்வளோதான். And then the state of Goa was liberated in 1961. This is also a Pilum's point. Okay. The question that arises in many countries of the global north, global south, which is diverse, not against diversity. The argument that nation building and advance needs uniform set of laws across all arenas may not be a desired path ahead. Way forward. The argument that nation building advance need for uniform set of law across all arena of social life may not be desired path ahead, given the overlaps and intertwining of customs, subculture, tradition, religion and history. இல்லைனா இதை நீங்கள் நெகட்டிவ்ஸில் கூட எழுதலாம். ஓகேங்களா, அது நெகட்டிவ்ஸ்லையும் நீங்கள் எழுதலாம். The argument that nation building and advance need for uniformity இல்லை uniform set of law across all arenas of social life. எப்படி ஒரு 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 பாயிண்ட்டை எழுதுறாங்க பாருங்க அவங்க, ஆல் எரினாஸ் ஆஃப் சோஷியல் லைஃப். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வேறு மாதிரி எழுதுவோம். இந்த ஒரு வார்த்தையை எழுதுறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு லைன் எழுதுவோம். ஆக்சுவலாக அப்படி தான் நம்மளுக்கு பெருசாக வருது பாயிண்ட்ஸு. may not be desired path ahead, given the overlaps. This is also another point. Uniformity carries the danger of majoritarian or hegemonic imposition. Third negative point. Uniformity carries the danger of majoritarian or hegemonic impositions. அது வரைக்கும் எழுதுனா போதும், இன்னிட்ஸ் ஹோம்லாம் தேவையில்ல. ஓகே, ரொம்ப உள்ள போயிடாதீங்க. For these points they are justifying in these paragraphs. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கல்ச்சர் ரிலீஜன்னா நம்ம எப்பயுமே வந்து இஸ்லாமிக் முஸ்லீம் ரிலீஜன் தான் ஞாபகம் வரும். ஆனால் சீக் இந்த மாதிரி நிறைய பார்சிஸ்லேருந்து நிறைய பேர் இருக்காங்கன்றது நம்ம மறந்துடுவோம். ஓகேங்களா, அவங்களும் பாதிக்க தான் பண்ணுறாங்க. சீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் தேர் ஓன் ஐடென்டிட்டி, ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். ஓகேங்களா, தே காட் ஆனந்த் மேரேஜ் ஆக்ட் which paved the way for the validation of the traditional Sikh marriages. இப்போ இதுவும் வந்து சப்சியூம் ஆகிடும். ஆனந்த் மேரேஜ் ஆக்ட் ரிலீஜியஸாக இவங்க பாதிக்கப்படுறாங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா ஹவ் வெரி டேஞ்சபிள் ஃபியர். ஓகேங்களா, which will in time erode, subsume their distinct cultural practices and customs and tradition. Problem. நெகட்டிவ் இது எல்லாமே நெகட்டிவ். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நெகட்டிவ். ட்ரைப்ஸ் இன் இந்தியா ஹேஸ் டேஞ்சபிள், இந்த டேஞ்சபிள்ங்கிற வார்த்தைலாம் இருக்கணும். நான் என்னென்ன வார்த்தை ஹைலைட் பண்ணியிருக்கணும் எல்லாமே இருக்கணும். ட்ரைப்ஸ் இன் இந்தியா ஹாவ் டேஞ்சபிள் ஃபியர். That UCC in time erodes and subsume their distinct cultural practices, customs and traditions. எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க.
matrilineal, tribals which follow the matrilineal. Example, Garos, Kasis, Meghalayala irukka ella tribes me matrilineal tribes. And Nayars of Kerala, இவங்க ட்ரைப் கிடையாது, பட் சொசைட்டியல் வைஸ் மேட்ரிலினியலாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இதில் பாதிக்கப்படுவாங்க. பிகாஸ் யூசிசி இஸ் இம்போசிங் ஒன் லா விச் இஸ் பேட்ரிலினியல். பேட்ரியார்கியல் சொசைட்டியாக அவங்க வந்து மாற்றணும்னு நினைக்கிறது இவங்களோட பிரச்சனை. ஓகேங்களா? அண்ட் தென் யூசிசி ஃப்ரம் தெம் ஃபார் தெம் ஈக்குவலன் டு பேட்ரியார்கியல் யூனிஃபார்மிட்டி. இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க. அப்போ அடுத்து வேற யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் மைனாரிட்டிஸ். like LGBT communities will also get affected. நீங்கள் ஒன் கோட் அப்படிங்கிற பேரில் யூசிசிங்கிற பேரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சிஸ்டம், அதாவது வந்து விக்டோரியன் வே ஆஃப் லைஃப்பை வந்து நீங்கள் இம்போஸ் பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ திஸ் அஃபெக்ட்ஸ் த LGBTQ கம்யூனிட்டி. ஓகேங்களா? இதில் நீங்கள் இன்னொன்று எழுதிக்கலாம், என்னன்னா this will be a big blow in NAS foundation judgment. Big blow for NAS foundation judgment. NAZ, NAS foundation judgment. This will be a big blow for NAS foundation judgment. ஓகேங்களா? So the way to bring positive change in the society's customs or norm is to build it from the roots, bottom up, and establish this path together. This can be another conclusion. Conclusion number 2. So need is to create synergies of action and start with practice, customs and traditions which should and need to see positive futures such as women control on property, women control on property and dignity in the world of work. This is another way forward point. The social need is to create, idhilande eludunga, the social need is to create synergies of action and start with practices, customs and traditions which has positive futures. Examples, women's control of property and dignity in world of work. இதை நீங்கள் வே ஃபார்வர்டில் எழுதணும். இதை வந்து we need to forward thinking to advance in 21st century. In pursuit of uniformity, let us not ignore the diversities and justice. இந்த இது எழுதுனீங்கல்ல, இதோட சேர்த்து இதை எழுதிக்கோங்க கன்க்ளூஷனில். இந்த கன்க்ளூஷன் வந்து இப்போ கன்க்ளூஷன் நம்பர் 2ன்னு நான் சொன்னேன். கன்க்ளூஷன் நம்பர் 2 இதோட கண்டினியூவேஷன் இது. we need to be forward thinking to advance the 21st century. In pursuit of uniformity, let us not ignore the diversities and justice. இது வரைக்கும் என்ன சொல்கிறது, 2 எடிட்டோரியல் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாசிட்டிவ்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ்ஸாக பார்த்துட்ருக்கோம். நெகட்டிவ்ஸ் அண்ட் வே ஃபார்வர்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபார்மர் வைஸ் பிரசிடெண்ட் அவர் வராரு அவரோட பார்ட்டுக்கு. இந்தியா பீயிங் அ டைவர்ஸ் நேஷன் இஸ் த ஹோம் டு மெனி ரிலிஜியன், ஈச் வித் இட்ஸ் டிஸ்டிங்க்ட் பர்சனல் லா அண்ட் கவர்னிங் மேரேஜ், டைவர்ஸ். ஸோ எல்லாருமே எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் இன்ட்ரோ, பேசிக் இன்ட்ரோ. அதாவது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து பர்சனல் லா அவங்க சம்மந்தப்பட்டது. அது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ், டைவர்ஸ், அடாப்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், சக்சஷன். ஓகேங்களா? அப்போ உங்களோட இன்ட்ரோவில் இந்த 4-5 வார்த்தை இல்லாமல் உங்களோட இன்ட்ரோ இருக்கக்கூடாது யூசிசியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இட் would be accurate to say that in absence of uniform civil code,
serve to perpetuate inequalities. Perpetuate inequalities, inconsistence in our land of diverse, rich diversity. ஓகேங்களா, யூனிஃபார்ம் சிவில் கோட் இல்லாதனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்றாரு. ஸோ திஸ் இஸ் a positive point. This perpetuated inequalities. Second சொல்லுங்க, எது இன்இக்வாலிட்டி எங்கே இருக்கு காமிங்க. நெகட்டிவ்ல என்ன இருக்கு? டைவர்சிட்டி பாதிக்கப்படும், இன்இக்வாலிட்டி இதில் பாதிக்கப்படும். டைவர்சிட்டி வேறு, இன்இக்வாலிட்டி வேறு. ஓகேங்களா, அதாவது வந்து பாசிட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. என்னது, நெகட்டிவ் ஆங்கிள் ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் ஆங்கிள் ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி பாசிட்டிவில் யூசிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வரும், பண்ணாதனால பர்பெக்சுவேட்லி இன்இக்வாலிட்டி இருக்குன்றார் இவர். எப்படி வேணாலும் அந்த ஒரு பாயிண்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்ஃபேக்ட் திஸ் ஹஸ் hindered இது அடுத்த பாயிண்ட், hindrance in the nation's progress towards social harmony, economic and gender justice. Nation's progress towards social harmony and economic justice ன்னு போட்டுவாங்க. ஆனால் ஆல்ரெடி ஜெண்டர் ஜஸ்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். நிறைய வாட்டி ஜெண்டர் ஜஸ்டிஸ்னு ஒரே பாயிண்ட்டை 4-5 வாட்டி சொல்லக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதை எப்படி பார்க்கலாம், யூசிசி எப்படி பார்க்கலான்னா, அப்போ இட் என்ஷூர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸின்னு கூட போடலாம். இட் என்ஷூர் சோஷியல் எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படியுமே அதை பார்க்கலாம். பாசிட்டிவாக எழுதணும் அப்படின்னா இது எல்லாமே பாசிட்டிவ்ஸில் நீங்கள் எழுதணும். Prime Minister Narendra Modi has last week called for the enactment of UCC, pointing out the anomaly of having varying law for different categories of. Okay, இப்போ Constitution Assembly பார்த்துருவோம். The debate of UCC goes back to Constituent Assembly. ஸோ ஒரு எஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இன்ட்ரோலேருந்து அவங்க எப்படி அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா, ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துகிட்டு வந்து அந்த கான்டெக்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்து கண்டெம்ப்ரரிக்குள்ளே நுழைவாங்க, கண்டெம்ப்ரரிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே நுழைவாங்க. இது ஒன் வே ஆஃப் ஃப்ளோ. ஒரு ஃப்ளோ அண்ட் கோஹரன்ஸ் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்னா இப்படி ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, இதையுமே நீங்கள் கற்றுக்கலாம் இதிலேருந்து. In the Constitution Assembly debate, in fact, one could assert the legality of UCC is rooted in Constitution of India, Constitution Assembly debates and Supreme Court of India judgments. ஸோ லெஜிட்டிமசி எங்கேருந்து வருது இந்த யூசிசிக்குன்றது இந்த 3 இடத்துலேருந்து வருது. யூசிசி ஹேஸ் த லீகாலிட்டி ஃப்ரம் 3 sources. அப்போ சோர்சஸ்ன்னு போட்டு இதை எழுதிக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் யூசிசி இஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். In Constitution Assembly debates shed the light of the need and objective behind promoting the common civil code. Dr. B.R. Ambedkar, chief architect of the Indian Constitution, had made a strong case. He stressed the importance of UCC in ensuring gender equality, eradicating so இதை எழுதிக்கோங்க, இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், eradicating prevailing social evils. இது ஒரு ஆப்ஜெக்டிவ். இன்னொரு ஆப்ஜெக்டிவ் இது, eradicating prevailing social evils. ஆல்ரெடி ஜெண்டர் ஜஸ்டிஸும் ஈக்குவாலிட்டியும் எழுதியாச்சு. இது அடுத்து சோஷியல் ஈவில்ஸை எராடிகேட் பண்ணுறதுக்கு யூ நீடு யூனிஃபார்ம் சிவில் கோட். Countering the arguments of some of the members of Constituent Assembly who opposed the idea of B.R. Ambedkar, observed, I personally do not understand why religion should be given this vast expansive jurisdiction, so as to cover the whole of life and to prevent the legislature from encroachment upon the field. What are we having this liberty for? We are having this liberty in order to reform our social system, which is so full of inequalities, so full of inequities,
discriminations and other things which conflict with our fundamental rights. So the social system which is inequality, which has inequalities, discriminations, is contradicted with our fundamental rights. இதுதான் அடுத்த இம்பார்ட்டண்டான பாசிட்டிவ் பாயிண்ட். லாஸ்ட்டாக சொல்லுவாங்க பாருங்க, therefore quite impossible for anybody to conceive that the personal law shall be excluded from the jurisdictions of the personal laws. நான் இது இப்படி எழுதிக்கோங்க பாசிட்டிவ்ஸில், the personal laws பாசிட்டிவ்ஸில் எழுதிக்கணும், personal laws which has inequalities, discriminations are in conflict with our fundamental rights. So fundamental rights கூட இது கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கிறதுனால we need UCC. அப்படி எடுத்துகிட்டு வரோம் நம்ம பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக. ஓகேங்களா? அண்ட் தென் அதர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் லைக் Alladi Krishnaswamy Iyer and K.M. Munshi also supported. Krishnaswamy Iyer என்ன சொல்லியிருக்காருன்னா, the article actually aims for amity, which what it aims at is to try to arrive a common measure of agreement. எதுனா article 44. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. The point, however, the K.M. Munshi என்ன சொல்கிறாருன்னா, is that whether we are going to consolidate and unify our personal law is in such a way that the way of life of the whole country may be in course of time be unified and secular. What have these things got to do with religion? I really fail to understand. அப்போ இதுவும் தேவையில்லை. Since a consensus of the UCC could not be reached, the subject was placed. Already we have told. So இதெல்லாம் எழுத தேவையில்லை. Thus article 44 in a sense is the constitutional mandate. இதை எழுதிக்கோங்க, constitutional mandate. இந்த வார்த்தை முக்கியம். ஆர்டிகல் 44 பேக்ரவுண்டில் நீங்கள் போய் எழுதணும், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் that requires the state to enact a UCC that applies to all the citizens cutting across faith, practice and personal law. இதெல்லாம் தேவையில்லை, வெறும் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டுங்கிற வார்த்தையை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, it would also be pertinent to the point. ஸோ பாருங்க, இங்கே அவர் எப்படி அழகாக வந்து எழுதியிருக்காரு பாருங்க. இந்த லீகாலிட்டி பற்றி சொல்கிறாரு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிச்ச போடுறாரு. அந்த முடிச்ச அடுத்தடுத்த இதில் அவுக்குறாரு. எங்கே இருந்துன்னா, ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எப்படி இருக்குது, ஆர்டிகல் 44 இருக்குதுன்னு சொல்கிறார். அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. எஸ்ஏ ரைட்டிங் ஸ்டைலுக்காக இதை சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க, அதே மாதிரியே அவங்க எழுதுகிறாங்க, பின்னாடி ஏங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க அடுத்து. ஓகே, as dwelt on the matter on more than one occasion. Top court has observed in Shabanu case. எழுத தேவையில்ல, எழுதாதீங்க. Article 44 as it is in the matter of regret that Article 44 has remained a dead letter. இது ஒன்று எழுதிக்கோங்க. ஷாபானு கேஸ் Article 44 remained a dead letter. The court has pointed out that the UCC would help the cause for national integration. நேஷ்னல் இன்டகிரேஷனுக்கு யூஸ் ஆகுன்னு வர சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகே, த கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டிஸ். த கோர்ட் ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இஸ் டு பி எக்ஸசைஸ்ட் இன் அ மேனர் இன் கன்சோனன்ட் வித் த விஷன் அண்டர்லையிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் கேஸில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை, பட் இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் சபரிமலா ஜட்ஜ்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயத்துலையுமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குது. என்ன தான் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இருந்தாலுமே, எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட் தான்னாலுமே அதுக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி இருக்கான். கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி இஸ் தேர். ஓகேங்களா? இன் விச் ரைட் டு ரிலிஜன்
ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து should be in consonant with the part 3. இந்த லாஸ் வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒத்து போகிறதா இருக்கணும். அதுக்கு எதிராக இருந்துட்டு நான் வந்து என்னோட இதை வந்து பாதிக்குதுன்னு சொல்லிட்டு வரக்கூடாதுங்கிறத இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அது யூஸ் இல்லை. யூசிசிக்கு பாசிட்டிவ்க்கோ நெகட்டிவ்க்கோ ரிலவன்ஸ்க்கோ யூஸ் கிடையாது. ஓகே. Despite articulating its view clearly on the subject, the Supreme Court refrained from issuing any clear directive to the government, being mindful of the fact that framing of laws falls under the exclusive domain. So, இவங்க வந்து ஒரு பாலிட்டிஷியன், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சைடு, ஒரு லெஜிஸ்லேச்சர் சைட்லேருந்து எழுதுகிற அந்த கண்ணோட்டம் நல்லா தெரியுது பாருங்கள். அதாவது அவங்க ஒரு பாலிட்டிஷியன்றதுனால நீங்கள் வரக்கூடாதுங்கிறதையும் அவங்க ஆல்ரெடி வரலங்கிறதையுமே சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட். ஒரு ஜட்ஜு எழுதியிருந்தாருன்னா அது வேறு மாதிரி எழுதியிருப்பார். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எழுதுறதுனால அவங்க வந்து அதை வந்து அந்த ஒரு பாசிட்டிவான ஆங்கிளில் பார்க்குறாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர் தான் இதுவுமே. ஓகேங்களா? the essence வந்து the UCC is therefore a right step in direction long overdue to safeguard the fundamental rights of all the citizens, reduce the social inequalities and gender discrimination. Already we have written all this. Okay, it should be seen in the seen and understood as an attempt to create the unified legal framework to uphold the principles enshrined in the constitutions and reaffirmed by the சுப்ரீம் கோர்ட். இதை வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் லாஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எழுதிக்கலாம். இதுக்கு தான் உங்களோட லாஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் இதுக்கு வந்து பாசிட்டிவ் பாயிண்டில் லாஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். இது என்னது? கிரியேட்டிங் எ யூனிஃபைடு லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்போல்ஸ் த பிரின்சிபல் என்ஷைன். இல்லைனா இதை நீங்கள் கன்க்ளூஷன் 3ஆக கூட எழுதிக்கலாம். எப்படி ஒன்றாலும் நீங்கள் இதை பார்க்கலாம். பிரின்சிபல் என்ஷ்ரைன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன், creating a unified legal framework that upholds the principle enshrined in the Constitution and reaffirmed by the Supreme Court judgments. The doubts and opposition stemming from the unfounded apprehensions need to be addressed through enlightened debate and constructive engagement. Way forward. Enlightened debate through and constructive debates. என்லைட்டன்டு டிபேட்ஸ், வார்த்தையை பாருங்க நல்லா, என்லைட்டன்டு டிபேட்ஸ் தான். ஓகேங்களா? அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் என்லைட்டிங் டிபேட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட்ஸ். we should address the doubts and apprehensions. அவ்வளோதான். இந்த யூசிசி நம்மளோட சிலபஸில் எந்த செக்ஷனில் வரும்? ஐயோ, அது தெரியாமல் போச்சு. சொல்லுங்க. அது சிலபஸ் இல்லை, அது டாபிக். சிலபஸில் எந்த இதுக்கு கீழே நீங்கள் இதை இது எதுக்கு நம்ம படிக்கிறோம்? வாட் இஸ் த ரெலவன்ஸ்? ஹிஸ்டாரிக்கலா இது? சொசைட்டி பார்ட்லேயும் வரும். செக்குலரிசம், டைவர்சிட்டி அந்த விஷயத்தில் வரலாம். பாலிட்டியாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ் அதில் தான் வரும். சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதில் டிபிஎஸ்பிக்குள்ளே ஆர்டிகல் 44. ஆர்டிகல் 44 பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தெரியணும் நமக்கு. ஓகேங்களா? The overarching objective is to ensure no gender discrimination
Everyone enjoys the fundamental rights enshrined in the Constitution. The law of the land is uniform. It will serve as a powerful instrument for promotion of equality, justice for all citizens. And also other learned members proposed uniformity in personal law is essential to empowering women, ensuring gender equality in the marriages. Sami. The UCC would eliminate discriminatory practices that deprive women. அதையே தான் எழுதியிருக்கு, வேற வேற வார்த்தைகளை போட்டு எழுதி கொண்டிருக்கிறார் அவர். சரி, ஓகே, இருந்துட்டு போகுது. Our diverse society calls for the unified legal framework to foster social cohesion. இந்த social cohesionே எழுதிக்கோங்க, அவ்வளோதான். National integration and social cohesion, positive pointsல. The Constituent Assembly members recognize the existing challenges and stressed the need for UCC to bridge the gaps and promote a sense of unity among the diverse communities. Personal law should be of two-dimensional acceptance. They should be constitutionally compliant and consistent with the norms of gender equality and the right to live with dignity. So how this should be constructed is giving a formula of constitutional compliant. Constitutionally it should be compliant and it should also ensure right to live with dignity. ரெண்டுமே இருக்கணும். இதை நீங்கள் எங்கே எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே ஃபார்வர்டில் எழுதலாம். Personal law which is enacted should have these two important characteristics, which is it should be constitutionally compliant and it should ensure right to life with dignity. Constitution is a north star which guides us in this regard. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் மாதிரி, இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் போடலாம். இந்த மாதிரி பொதுப்படையான ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக. இதை நீங்கள் எந்த ஆன்சருக்கு வேணாலும் போட்டாலும் they can't refuse this as a not an answer. ஓகேங்களா? Constitution is like a north star which can be guided. Okay, it exemplifies that this essential principle of justice, gender equality, secularism taken together to set the foundation. அப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னா, பாசிட்டிவ்ஸ்க்கு பக்கத்தில் யூ கேன் ட்ரா டயக்ராம் லைக் திஸ். என்ன டயக்ராம்னா, ஜஸ்டிஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, secularism. These are the foundation stones above which you are setting UCC. Positive diagram. Positive points பக்கத்தில் இந்த டயக்ராமை யூ கேன் ட்ரா. பாயிண்டாகவே எல்லாத்தையும் பார்க்காதீங்க. எப்படியாச்சும் ஒரு இதில் ஏதாவது பிக்டோகிராஃபிக்காக நீங்கள் உங்களால் போட முடியும்னா அந்த மாதிரியும் எழுதி வச்சுக்கோங்க. செக்குலரிசம் நமக்கு இடம் இல்லாதான். நீங்களும் அதே மாதிரியே இந்த சைடில் எழுதிடாதீங்க, கொஞ்சம் நடுவில் எழுதுங்க. அவர் வந்து நம்ம கிட்டலாம் அப்பீல் பண்ணுறாரு. என்னது? ஃபைனலி ஐ வுட் லைக் டு urge மை ஃபெலோ சிட்டிசன்ஸ், லீடர்ஸ் of religious groups, political parties to rise above all differences and support the implementation. They should contribute to the making it an instrument of social reform, a legislative framework fully aligned with the principle of justice, equity underscored by the Constitution, a code that provides legal protection against discrimination, progressive piece of legislation to carry equal human rights. Right. It will be yet another step in very significant one towards building a new inclusive egalitarian. இதை நீங்கள் எழுதிக்கலாங்க. இது எதுக்கு வேணாலும் காமன் கன்க்ளூஷன் இதெல்லாம். It will be yet another step to very significant step on towards building a new inclusive egalitarian India that we all want. இது எதுக்கு வேணாலும் போடுங்க, காமன் கன்க்ளூஷன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சிலதெல்லாம் சொசைட்டி அண்ட் பாலிட்டி ரெண்டுத்துக்குமே இது யூஸ் ஆகும் இந்த மாதிரி கன்க்ளூஷன்ஸ். அடுத்து திருப்பி வாட் இஸ் யூனிஃபார்ம் சிவில் கோடு தான். இன்றைக்கி உங்களுக்கு நான் நடத்துகிற யூனிஃபார்ம் சிவில் கோடு இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் படிக்க முடியும், அந்த மாதிரி படிச்சிடலாம்.
Okay, what is uniform civil code? It is a part of is it a part of constitution னு கேட்டிருக்காங்க. ஆமாம், part of constitution இல்லையா? prelims base பண்ணி question இது. prelims question. This is a part of constitution. Aims to enforce the uniform legal framework to all citizens irrespective of their religion. Right now matters including the marriage divorce. இப்போ அடுத்து வந்து நம்ம அப்படியே ஸ்பீடு அதிகமாகும். ஓகேங்களா? கொஞ்சம் UCC is a part of part 4 of the constitution, which includes DPSP 44 states. The state shall endeavor to secure for the citizens a uniform civil code throughout the territory of India. Implementation is the what is the historical background to its enforcement and why it has been patchy across religious and caste can be traced back to the debates from the forming Indian constitution. Some members of the Constitutional Assembly, including D.R. Ambedkar, believed that the UCC is necessary to promote gender equality. Secularism ங்கிற வார்த்தை எழுதிக்கோங்க, இது புதுசாக இருக்குது. Secularism objectives to promote secularism. However, many members including Nasruddin Ahmad were against, claiming that the religious law of different communities should not be tampered with without their consent. இப்போ நஸ்ருதீன் அகமதுன்னு போட்டுக்கோங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸில். நஸ்ருதீன் அகமது, personal laws should not be tampered without religious communities consent. Nasruddin Ahmad, அவ்வளோதான். The implementation of the code has been patchy because India is a diverse country with the various religious communities following their own personal law. For instance, the law of succession for most religions is skewed towards the male. Personal laws should not be tampered with or without the consent. The laws of the succession of most religions are skewed towards the male children of an interstate person. Okay. So how it is discriminatory எப்படிங்கிறத பாருங்க. ஆப்ஜெக்டிவ்ஸில் டிஸ்கிரிமினேட்டரின்னு போட்டிருக்கோம்ல, அதில் எக்ஸாம்பிளில் inheritance laws are skewed on male child அப்படின்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். டிஸ்கிரிமினேட்டரின்னு போட்டிருக்கீங்கல்ல, அதாவது வந்து அதில் எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிமினேஷனுக்கு கீழே எக்ஸாம்பிள்னு போட்டு என்ன போடுறீங்க அப்படின்னா வந்து succession laws of the religion, most religions skewed on male children's. அவ்வளோதான், முடிஞ்சு. எப்படி டிஸ்கிரிமினேட்டரிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அந்த மேரேஜபிள் ஏஜ் ஆஃப் த முஸ்லீம் உமன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர்ஸ். இது நீங்கள் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு வேணும்னா நீங்கள் இதையும் எழுதிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. while some religious and customary personal laws permit polygamy and polyandry. ஓகே, ஏன்னா ட்ரைபல்ஸ்லாம் சிலதெல்லாம் இன்னும் பாலிகாமி அதெல்லாம் இருக்குது. ஓகே, பாலியாண்ட்ரியும் இருக்குது சில ட்ரைபல்ஸ். சிமிலர்லி the grounds of divorce and alimony அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். which state have adopted it? Even though many BJP ruled state including expressed the willingness, எதுவும் அடாப்ட் பண்ணல, கோவா மட்டும்தான் அடாப்ட் பண்ணியிருக்கு. போர்ச்சுகீஸ் சிவில் கோட் ஆஃப் 1867 எழுதிக்கோங்க. கோவாக்கு பக்கத்தில் என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் சிவில் கோடு 1857. சிவில் கோட் ஆஃப் 1867. How did the recent furor over the uniform civil code start? மறுபடியும் அதே ஷாபானோ ruled the Muslim woman. This led to the black slash. Okay, arguments for and against. For என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா national integrity, gender, religious equality. The supporters argue that the based on the religion can be sometimes leads to discriminatory practices against women. People opposing it says that UCC could infringe upon religious freedom and might clash with the religious practices. இதை நெகட்டிவ்ல எழுதிக்கோங்க.
லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் நெகட்டிவ்ல எழுதிக்கோங்க. UCC could fringe upon religious freedom and might clash with religious practices. அவ்வளோதான், இதில் அவ்வளோதான் தேருது இந்த ஆர்டிக்கலில். 4 லைன் தான். போக போக உங்களுக்கு கம்மியாயிடும். அதுதான் வேல்யூ அடிஷன். இப்போ நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது உங்களோட பேஸை வந்து ஸ்டடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வேல்யூ ஆட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. மேலே ஏற்றிடும். மோடி பிச் ஃபார் UCC இதனால தான் வந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா. as centers affidavit in Supreme Court. ஓகே இருந்துட்டு போகுது. Ministry's affidavit says the different personal law of different religion and denominations are affront to nation's unity. இருந்துட்டு போகுது. சரி ரைட். Prime Minister Modi's pitch for UCC in the country is a poll bound இதெல்லாம் தேவையில்லை. which said the citizens belonging to different Supreme Court already Supreme Courtல என்ன சொல்லியிருக்காங்கன்னா citizens belonging to different religions and denominations following different property and matrimonial laws in affront to the nation's unity. அது பாதிக்குது போல. சரி ரைட்டு. Article 44 of the Constitution enjoys upon the state to endeavor இதெல்லாம் தேவையில்லை மறுபடியும். Supreme Court has exhorted to the state to endeavor and bring the common code. It has referred to the failure of succeeding government to secure the UCC for its citizens despite codification of Hindu laws in 1956ல Hindu laws வந்து கோடிஃபை பண்ணியிருப்பாங்க. 4 laws கோடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. Then the court has said that despite the exhaustions of this court in the case of Shah Banu, the government has done nothing to bring UCC, which upheld the Muslim women's right to maintenance, which consider a step in the direction of implementation, whereas the founders of the constitution, Article 44 in the part 4 dealing with the DPSP, had hoped and expected that the state shall endeavor to secure the citizens a uniform civil code throughout the territories of India. Till date no action has been taken. Okay, recently the court upheld the state government's authority upon the constitution to form a committee to examine the implementation of UCC. The decision has came in a challenge of Uttarakhand government's move to set its own committee. The Prime Minister has referred to his speech to Supreme Court's decisions and observations. He has blamed the opposition for vote bank politics. அவங்க வந்து decisive politicsங்கிறாங்க, இவங்க vote bank politicsன்றாங்க. decisive politics versus vote bank politics இப்படின்னு ஏதாவது ஒரு டாபிக் போட்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் மைண்டில். ஓகே. ஹவவர் இது ரொம்ப முக்கியங்க. Supreme Court in Constitution Bench judgment in SR Bommai versus Union of India. SR Bommai ஆல்ரெடி நம்ம வந்து எதுக்கு பார்த்தோம்னா ஃபெடரலிசமுக்கு பார்த்துருப்போம். ஃபெடரலுக்கு இங்கேயுமே நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா has warned about the mixing of religion and state power. SR Bommai has warned about the mixing of religion and state power. Supreme Court judgmentsல எழுதிக்கோங்க இதெல்லாம். SR Bommai கேஸ் இது. Warned about mixing of religion and state power. The Constitution does not recognize it, does not permit mixing religion and state power, but must be kept apart. This is a constitutional injunction. Mixing of religion and state power is a constitutional injunction. Okay. None can say otherwise so long as this constitution governs this country. Introducing religion into politics is to introduce அவங்க ஜட்ஜ்மெண்ட்லேயே தான் இது எல்லாமே சொல்கிறாங்க. introducing religion into politics is to introduce an impermissible element into body politic and an imbalance in our constitutional system. So mixing will create imbalance in our constitutional system அப்படின்னு எழுதிக்கோங்க லாஸ்ட்டாக. Mixing will create constitutional imbalance.
ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே எழுதணுன்ற அவசியம் இல்லை, அதோட க்ரக்ஸை எடுத்து எழுதி வச்சுக்கணும், அது மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். அது எல்லாத்தையுமே எழுதி நம்ம, ஏன்னா நம்மளால் மனப்பாடமும் பண்ண முடியாது, அதை அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் ஃபுல்லாக உங்களால் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அப்போது நமக்கு தேவையான பாயிண்ட் அவ்வளோதான், முடிஞ்சு. The bench has highlighted how the constitution required not only the state, also the bench has also highlighted that the constitution requires not only the state but also political parties to be secular in thought and actions. எஸ்ஆர் பொம்மை கேஸில் தான் இதெல்லாமே சொல்கிறாங்க. அவங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு தான் தெரில, எதுக்கு இதெல்லாம் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு படிக்கும்போது. Okay, if the constitution requires a state to be secular in thought and action, the same required to be as a verdict said. அவ்வளோதான். இந்த ரெண்டு பேராகிராஃபையும் படிக்கும்போது மேஜர் சுந்தரராஜன் எழுதுன மாதிரி இருந்துச்சு. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பேசுவார் அவர். அந்த மாதிரி தான் இங்கே எழுதிட்டு திருப்பி அதே எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக. சரி, இருந்துட்டு போகுது, இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே. Renewed push for the UCC, which many communities perceive as an encroachment. Under a 9-judge bench, Supreme Court is yet to decide the ambit and scope of the religious freedom itself. Supreme Court is yet to decide the ambit and scope of religious freedom. Religious freedom which is guaranteed in the constitution. Article 25 உடைய ஸ்கோப்பை இன்னும் அவங்க வந்து டிசைட் பண்ணாமையே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. எதுலன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலா ஜட்ஜ்மெண்ட்டில் 7 கொஸ்டினோ 8 கொஸ்டினோ கேட்பாங்க. அந்த 8 கொஸ்டினுமே இன்னுமே வந்து நம்ம வந்து சரியாக அட்ரஸ் பண்ணாமல் தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஸ்கோப் அண்ட் ஆம்பிட் ஆஃப் த ரைட் டு ரிலீஜன் அண்டர் ஆர்டிகல் 25 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். This is still in debate. ஓகேங்களா? The question remains unanswered by the court. Of all the 9 judges, only 2 are current. இதெல்லாம் தேவையில்லை. Given the UCC by highlighting the discriminatory practices against women in the personal law of the religious, 22nd Law Commission issued the public notice in fresh debate for the common law. Opposition and minority bodies have reacted. Common civil law is not in tune with the Article 25, which provides the protection of the freedom for all to practice their religion and customary laws. The core issue of the heart of both the constituent bench question on religious freedom framed on the recent controversy is the tussle between discrimination on religious ground and the right to preserve. So the core issue of UCC is a tussle between discrimination on the religious ground and the right to preserve one's religious identity through the personal laws based on customs, religion and usage. This is your introduction 3. காமன் இன்ட்ரடக்ஷனாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லைனா வேறு மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா this can be your introduction 3. So the UCC is the tussle between the discrimination on religious ground and the right to preserve one's religious freedom, religious identity through personal laws based on religion, customs and usages. Okay. Next 21st Law Commission சொன்னதெல்லாம் தான் நம்மளோட வே ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ். ஓகே, இதில் they recommends a balancing act between the equal treatment of all religion and religious diversity by codifying personal law. There should be a balancing act. Balancing act வேணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. Balancing act between equal treatment of all religion and religious diversity. ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டும் வேணும், அதே நேரத்தில் ரிலீஜியஸ் டைவர்சிட்டியும் நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ தேர் ஷுட் பி அ பேலன்சிங் ஆக்ட். ஓகே, தேர் ஷுட் பி அ பேலன்சிங் ஆக்ட் பிட்வீன் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ்
and religious diversity by codifying personal laws. அப்போ இதை எப்படி பண்ணலான்னா with the use of our ex vice president's thought, which is constitutional அந்த justice, அதை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? எப்படி பேலன்சிங் ஆக்ட் பண்ணலாம்னா இப்படி பேலன்சிங் ஆக்ட் பண்ணலாம் த்ரூ கான்ஸ்டியூஷனல் கம்ப்ளைண்ட். அந்த வார்த்தையை இங்கே எடுத்துகிட்டு வந்து போடலாம் நம்ம. The paper published in August 2018 cautioned the government against compromising cultural diversity to the extent that our urge for uniformity itself becomes a reason for threat to the territorial integrity of the nation. So unity should be higher than uniformity. Should be greater than uniformity. இப்படி நீங்கள் உங்களுடைய ஹெட்டிங்காக கொடுக்கலாம் வே ஃபார்வர்டில். யூனிட்டி ஷுட் பி ஹையர் தேன் யூனிஃபார்மிட்டி. அதுக்கப்புறம் இந்த இது எழுதலாம், இந்த பாயிண்ட்டை. இதுவும் வே ஃபார்வர்ட் பாயிண்ட் தான். ஓகே. To the extent of our urge for uniformity itself becomes a reason for the threat to territorial integrity. Our urge to uniformity should not be the threat for our territorial integrity. அவ்வளோதான். Our urge for uniformity should not be the threat to the territorial integrity. இது ஆல்ரெடி நம்ம படித்தோம். மோஸ்ட் countries are now moving towards the recognition of differences, and the mere existence of difference does not imply discrimination, but it is an indicative of robust democracy. In the absence of any consensus on the uniform civil code, the commission felt that the best way forward may be to preserve the diversity of personal laws, but at the same time ensures the personal laws do not contradict the consensus இல்லாத பட்சத்தில் the best way forward, இதையும் way forwardல எழுதிக்கோங்க. Preserve diversity of personal laws, but at the same time ensure the personal laws does not contradict fundamental rights guaranteed under the Constitution. This is the best way forward according to 21st Law Commission. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்கெட்டில் 21st Law Commission போட்டுருணும். ஓகேங்களா? சிலது உங்களோட வே ஃபார்வர்டு, சிலது கமிஷனோட வே ஃபார்வர்டு. அப்போ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கமிஷன்ஸ் வே ஃபார்வர்டு. In order to achieve this, it is desirable that all the personal laws relating to the matter of the family must first be codified to the greatest extent possible, and the inequalities that has crept into the codified law should remedied by amendment. இப்போ என்ன பண்ணணுன்றாங்கன்னா, ஸோ பர்சனல் லாஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோடிஃபை பண்ணணும். அதில் இன்இக்வாலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அமெண்ட்மெண்ட் மூலமாக ரெமெடி பண்ணணும். அவங்கவுங்களுக்கும் ஒரு பர்சனல் லா இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கோடிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ different religious personal laws should be codified and remove the inequalities among them first, which is contradictory to the fundamental rights. புரியலீங்களா? புரியுதா புரியலையா? ஓகே.
ஓகே, அடுத்து ட்ரைபல் பீப்புள் பற்றி எக்ஸாக்ட் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொல்லுது. ட்ரைபல் பீப்புள் ஆல்சோ அப்போஸ் தி யூசிசி பிளான் ப்ரொட்டஸ்ட் as once again been center of the stage, governs marriage, divorce அதெல்லாம். See, these are case studies. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களால் எழுத முடியாது, ஓகேங்களா, எக்ஸாம்பிளாக எழுத முடியாது. our tribal customs do not grant women the right to inherent property, ஓகேங்களா, but we do not have a system of dowry. So they are balancing with some discrimination with other discrimination, ஓகேங்களா. இது இல்லை, ஆனால் இதுவும் எங்களுதில் இல்லை. ஓகே, if any form of UCC comes into play, the property ownership will be affected, and then the woman will have to be will also be able to claim the dowry harassment. So if the UCC comes into play, woman will have dowry harassment அப்படிங்கிறது தான் இவங்களோட claim, ஓகேங்களா. And then which may lead to the more complex problems in tribal villages. We are now discussing how to plan protest. இதெல்லாம் தேவையில்லை. In addition to this, sub tribes within a larger tribal groups tend to have their own separate customary laws. See, sub culture நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி sub tribesன்னு இருக்காங்க. 700 tribes இருக்காங்க மொத்தமாக, groups of tribes. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு பர்சனலாக ஒவ்வொரு ரிலீஜன் ஒரு கஸ்டம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்மளால் மாற்றவே முடியாது, ஓகேங்களா. அதுதான் இங்கே பிரச்சனை. Says that any attempt to bring uniform in civil procedure will by default trigger opposition from other tribes. Okay, there is already separate tribal platform formed for the upcoming state elections. Okay, see, they are saying here 700 recognized tribes. Okay, and then tribal dominated states, they are protected by the constitution, uncodified. They may be uncodified, but they are protected. The personal laws are protected by the constitution under the 6th schedule. ரொம்ப important. They are protected by the constitution. Article 371A to 371I. To protect the customs and diversity of the culture தானே schedule 6. அது மூலமாக எங்களோட லாஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஆச்சு அப்படின்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் கூடயும் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். யூசிசியை 371 வந்த உடனே டக்குன்னு அங்கே போகணும் நம்மளோட மைண்ட் எல்லாமே. ஓகே, for instance, example சொல்கிறாங்க. Article 371A of the Constitution mandates that no act of parliament shall be applied to Nagaland with respect to religious or social practices of Naga. இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட். Article 371A of the Constitution mandates that no act of parliament shall be applicable to the Nagaland with respect to the religious or the social practices of the Nagas, Naga customary law or procedure, administration, civil and criminal justice. இதெல்லாம் ரொம்ப எழுதாதீங்க, ஓகேங்களா. நாகாஸ் உடைய சோஷியோ ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வந்து இஸ் நாட் அப்ளிகபிள், ஓகேங்களா, அன்லஸ் அலவுட் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட். Unless allowed by the legislature of the state. Unless allowed by the legislature of the state. Important films point இது மெயின்ஸ்லேயே இம்பார்ட்டண்ட் தான், நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் same like this Mizoram also has in article 371G, ஓகேங்களா. அதே மாதிரி further
6th schedule of the district council and religious regional council have the right to adjudicate on various set of civil and criminal procedures. So இதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் 21st law commission has said it is neither necessary nor needed. ஓகேங்களா? Several tribes, states in Nagaland, Assam, Meghalaya are vehemently opposing this idea. Judicial precedents have recognized the customary laws around inheritance of the laws for tribes such as Santal and Oron. Okay. Relating to the property dispute within the Santal family, recognizing Santal Pargana. Santal Pargana history-ல வரும். ஓகேங்களா? 2019ல கேட்ட கொஸ்டின். Santal Pargana. Okay. Customs according to the status of adoptive sons. இவங்களோட எக்ஸாம்பிள் கூட நீங்கள் எழுதலாம். இவங்க சாந்தால் பர்கானாவை வந்து கஸ்டம்ஸ் வந்து ஆக்சுவலாக ஹைகோர்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. என்னென்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் அடாப்டிவ் சன்ஸ் டு த ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் த 3 women were married under கர் ஜமாய் சிஸ்டம். இவங்க வந்து கர் ஜமாய் சிஸ்டம்ன்றதில் மேரேஜ் பண்ணுவாங்க. இவங்களோட மேரேஜ் சிஸ்டம் இஸ் வாட்? கர் ஜமாய் சிஸ்டம் இஸ் ஆல்சோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற ஒரு பாயிண்ட். thereby letting women inherit their father's property through their respective husbands. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சாந்தாலில் அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்களாம். ஓகேங்களா? ஃபாதர் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பையனாக வந்து ஏற்றுப்பாரான். அவர் மூலமாக பொண்ணுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் போகுமா. ஓகேங்களா? இப்படி வரானுங்க. ஓகேங்களா? இருந்துட்டு போகுது. ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். த லார்ஜ்லி ட்ரைப் பேஸ்டு அலைஸ் இதெல்லாம் தேவையில்லை. இது ஃபுல்லாகவே நமக்கு தேவையில்லை. ஓகே, இது வரைக்கும் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி காரோ காசி ஜெயந்தியா ஆஃப் மேகாலயா ஆஸ் மேட்ரிலினியல்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைப்ஸ் பேஸ் பண்ணி இன்னொரு ஆர்டிக்கல் இருக்குது. அதை நான் படித்தேன்னா உங்களுக்கு தலை சுற்றிடும். அதனால் அது வேணாம் இப்போதைக்கு. நான் வேணுன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன், நீங்களே படிச்சுக்கோங்க. அடுத்து போயிடலாம் நம்ம. இந்த ஆர்டிக்கல் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு ட்ரைபும் வந்து எப்படி அவங்களுடைய கஸ்டம்ஸில் வேரி ஆகுறாங்கங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நல்ல ஆர்டிக்கல் இது. ஆனால் இப்போ டைம் இல்லை. இவ்வளோ டைம் ஆகும் நானே நினைக்கல. ஓகே, இது வேணாம். நம்ம சிதம்பரம் ஆர்டிக்கலுக்கு போயிடுவோம். ஓகே, இங்கேயும் பெருசாக எதுவும் இருக்காது. ஓகேங்களா? சும்மா இவர் ஜஸ்ட் வந்து ஒரு சேயிங் பொலிட்டிக்கலாக அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். இவர் ஆக்சுவலாக என்னென்ன சொல்கிறாருன்னா, இந்தியா ஆஸ் அ ஹோல் நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறீங்க. ஆர்டிக்கல் 39 இஸ் ஆல்சோ சென்டர் ஃபார் டிஸ்கிரிமினேஷன், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க? வெறும் ஏன் இதை மட்டுமே யூசிசி தான் உங்களுக்கு வேணும்னு ஏன் பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பார். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி அந்த மீனிங்கையும் சொல்லுவார். என்னென்ன மீனிங்னா, the state shall endeavor to secure for the citizen uniform civil code throughout the territory of India. Okay, the what uniform is not, it does not mean common. யூனிஃபார்ம்னா காமன் கிடையாது. ஓகேங்களா? shall endeavor to secure is not shall secure. endeavor அதாவது வந்து முடிஞ்சால்ங்கிறது shall secure கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்னு வரும். முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னு வரும் இதில். ஓகேங்களா? they had a deep knowledge and understanding about the history, religion, caste differences. Okay, and they choose the words carefully. In short, and UCC in shorthand for personal law. It concerns the laws of, இவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். அவங்க வந்து 5 விஷயம் தானே சொல்கிறாங்க. இவங்க எது அப்படிங்கிறத ரொம்ப மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் இது ஒரு விஷயம். ஓகே, சக்சஷன் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு விஷயம்,
மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஒரு விஷயம், அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயம். இதை நீங்கள் தெளிவாக எழுதிக்கலாம். அந்த அஞ்சு சொல்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சொன்னால் இன்னும் ரொம்ப டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. மேரேஜ் அண்ட் டைவர்ஸ், succession and inheritance, minority and guardianship, adoption and maintenance. ஓகே, அதுக்கப்புறம் அந்த 4 இந்து லாஸ் என்னங்கிறதையும் சொல்லியிருப்பார். செக்ஷன்ஸ் who ruled the people played an important part. Religious played a crucial part, while geography, fertility, conquest, migration, so foreign influence impacted the personal law. Influences which impacted the personal laws என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா religion, geography, fertility, conquest, migration, foreign influence. அப்போ personal laws ன்னு போட்டு religion, geography, fertility, conquest, migration, foreign influence which impacted the personal law. Impacts, shaping of personal law எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இதுவும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் தான் வரும் உங்களுக்கு. எஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாமே. அவன் தான் இப்போ ஃபிலாசபிக்கு மாறிட்டானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவன் எப்போ வேணாலும் டபுள் ஜம்ப் அடிப்பான். ஆனால் இன்னொரு 2 வருஷத்துக்கு ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ வில் ரூல். ஓகே, மேபி இன்னும் ஒரு வாட்டி ஒரு செக்ஷன் ஏலையோ இல்லை செக்ஷன் பிலையோ ஒரே ஒரு டாபிக் மட்டும் டெக்னிக்கல் எஸ்ஏஸ் கேட்கலாம். பட் அதர்வைஸ் ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ தான். ஓகேங்களா? ஏன்னா இன்னும் பீப்புள் டிடன்ட் ஃபிகர் அவுட் ஹவு டு அப்ரோச் தீஸ் ஃபிலாசபிக்கல் எஸ்ஏஸ். ஆவரேஜ் ரொம்ப நிறைய மார்க்கே வந்து 130, 140 நிற்கிது. டெக்னிக்கல் எஸ்ஏ இருக்கும்போது 160, 170 வரைக்கும் போச்சு. அப்போ எப்போ பீப்புள் வந்து அதை ஃபிகர் அவுட் பண்ணி மறுபடியும் ஃபிலாசபிக்கல் எஸ்ஏல 170 போகிறாங்களோ அப்போ அவன் மாற்றிடுவான். ஓகேங்களா? Reform stated in 1955. So he is telling about the 4 important laws: Hindu Marriage Act, Hindu Succession Act, Hindu Minority Guardianship Act, Hindu Adoption. ஸோ இந்த ஆக்டில் தான் வந்து சண்டை போட்டு இந்து மேரேஜ் ஆக்ட், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ரிசைன்ட் இட்ஸ் மினிஸ்டர்ஷிப். இதில் அவர் நினச்ச மாதிரி சிலதெல்லாம் சேர்க்கல. காம்ப்ரமைசஸ் ஆட் டு மேக். இப்போ எதுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு வெளியே வந்துட்டார். ஓகே, யங் நேஷன் did a remarkable job in reforming relation. Not all discriminatory provisions are removed. He is also acknowledging that not all discriminatory provisions are removed. ஓகேங்களா? அதுவும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்ததுன்றாரு. அது மட்டும் இல்லாமல் இஸ் ஆல்சோ ஜஸ்டிஃபையிங் தட் ஈவன் தோ பர்சனல் லாஸை நம்மளால் ரிஃபார்ம் பண்ண முடியலனாலும் நம்ம வந்து சில டிஸ்கிரிமினேட்ரி லாஸை வந்து டிஸ்கிரிமினேட்ரி ப்ரொவிஷன்ஸை வேறு லா மூலமாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸு, சீனியர் சிட்டிசன்ஸு, இந்த மாதிரி. இந்த ஆர்டிக்கலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆர்டிக்கலில், இந்த ட்ரைபல் ஆர்டிக்கலில் ஏதோ ஒரு ட்ரைபலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பழக்கம் இருக்குது. மிசோன்னு நினைக்கிறேன். சீயர் Mizo natural heir does not support their parents, persons that would not entitled to inheritance. அவன் சப்போர்ட் பண்ணலன்னா அவனுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. These are all some interesting facts which you can read in this article. ஓகேங்களா? ஸோ இப்படிலாம் இருக்குது. நம்ம ஆளுங்க அனாதையாக விட்டு போயிடுவானுங்க. ஓகேங்களா? அதுக்கு பெற்றவங்க கொடுக்குற அதிகபட்ச தண்டனை என்ன தெரியுமா?
நான் செத்தா நீ எனக்கு கொல்லி போடக்கூடாது. அவ்வளோதான். நான் தான் உன்னை வேணான்றேன், நீ என்ன எனக்கு கொல்லி போட சொல்கிறது? ஐயோ கடவுளே. Then none of the four we heard Article 366, Clause 25 of the Constitution. The 6th schedule of the as ordered the administration of the tribal. இவரும் அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் பற்றி பேசுகிறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி 21st லா கமிஷன் என்ன சொல்லுதுங்கிறத சொல்கிறாரு. அண்ட் தென் nuanced approach. We start meaningful conversation of the reform that needs to be made in all the personal laws. Keyword is reform not uniform. இந்த வார்த்தையை நீங்கள் ஹெட்டிங்காக போடலாம். reform not uniform. ஹெட்டிங் வே ஃபார்வர்டோட கோரே இதுதான். ரிஃபார்ம் நாட் யூனிஃபார்ம் த்ரூ nuanced approach. nuanced approach. Reform not uniform through a nuanced approach by starting a meaningful conversation. அவ்வளோதான். This is sufficient for you. Okay. I am sharing this whole article in the group. This bunch of articles I will share in the group. ஓகேங்களா? ஹைலைட்டடோட இருக்குது. Go and jargon the points. இன்ட்ரோ ஒரு இடத்துல எழுதுங்க. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நல்லா படிச்சுட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிலவன்ஸு, பாசிட்டிவ்ஸு, நெகட்டிவ்ஸு, கன்க்ளூஷன் எல்லாத்தையும் ஆர்டர் படி எழுதுங்க. ஆர்டருங்கிறது எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாச்சுரி வேல்யூஸுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், அண்ட் தென் கம்ஸ் த பர்சனல் சாய்ஸ். ஓகே, இந்த மாதிரி கொடுங்க ப்ரிஃபரன்ஸ் இப்படி வச்சு எழுதுங்க. ஓகேங்களா? எழுதிட்டு எக்ஸாம்பிள்ஸை நான் சொன்ன மாதிரியே அதே மாதிரியே எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் டயக்ராம் வருமோ அந்த டயக்ராம்ஸ்லாம் போடுங்க. எந்த பாயிண்ட்டுக்கு டயக்ராம் வரலாம், இல்லை இதுக்கு டயக்ராம் வரலாம் அப்படின்னு போடுங்க. அப்போது உங்களுக்கு இது ஒரு 3 to 4 pages வரும். 3 to 4 pages வரும். இது இப்போ நான் கொடுத்த நோட்ஸ் வந்து 3 to 4 pages வரும். இதை நீங்கள் அப்புறம் ஒரு பேஜில் சுருக்கிடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ஷார்ட் நோட்ஸ், மைக்ரோ நோட்ஸ் வச்சு ஒரு பேஜில் அதுக்கப்புறம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் சுருக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு மேக் நோட்ஸ். இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இவ்வளோ காம்ப்ரிஹென்சிவாக உங்களுக்கு வருமானு தெரியாது. ஓகேங்களா? சிலது உங்களுடைய கிளாஸ் நோட்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். கிளாஸ் நோட்ஸுக்கு அப்புறமா இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சுன்னா அதுலேருந்து வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். இதெல்லாம் மைக்ரோ டாபிக்ஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுடைய மைக்ரோ டாபிக். இது ஒரு மைக்ரோ டாபிக். திஸ் ஐ எம் கெஸ்ஸிங் திஸ் டைம் ஹீ வுட் ஆஸ்க். இந்த டைம் கேட்கணும்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா 2 year பாலிசி வச்சுருக்கான் நம்மளால். இந்த வருஷம் என்ன ஹாட் டாப்பிக்காக இருக்கோ அது இந்த வருஷம் கேட்காம அடுத்த வருஷம் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் உக்ரைன். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 வருஷம் நீங்கள் அந்த ஒரு டாபிக் ஃபாலோ பண்ணணும். இந்த வருஷம் இருக்குன்னா அடுத்த வருஷமும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை. ஓகே, தேங்க்யூ.